Hello crochet lovers, welcome back to my channel. இன்னையோட வீடியோல நம்ம granny square நம்பர் 5 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய granny squares நம்ம பார்த்துருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த வீடியோஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பேசிக் crochet ஸ்டிச்சஸும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க crochetக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த வீடியோஸும் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டபுள் crochet அண்ட் கிளஸ்டர் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் முழுக்க நம்ம போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 mm ஹூக்கும் நார்மல் டிக்கையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரானி ஸ்கொயர் வந்து ஸ்ப்ளிட் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் நாட் போட்டு அங்கேருந்து 4 செயின்ஸ் போடலாம். நாலு செயின் போட்ட பிறகு ஃபர்ஸ்ட் செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம இந்த சென்டர் ஹோலில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே ஒரு செயின் போடுங்க. செயின் போட்டு இந்த சென்டர் ஹோலில் வந்து நம்ம 8 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த 2 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணலாம். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி இன்னும் 7 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த ரவுண்ட் முழுக்க போடலாம். எட்டு சிங்கிள் க்ரோஷேக்கு அப்புறம் ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷே மேலே ஒரு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ரவுண்ட் த்ரீ முழுக்கவே கிளஸ்டர் ஸ்டிச்சாக தான் நம்ம போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 செயின் போடலாம். இந்த 3 செயின் வந்து கிளஸ்டர் ஸ்டிச்சோட ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம். இப்போ நம்ம ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சில் நம்ம ஒரு வாட்டி சுற்றி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 2 லூப் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் சுற்றி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி லூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி சுற்றி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம மறுபடியும் சுற்றி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட 5 லூப்ஸ் இருக்குது. இந்த 5 லூப்ஸை ஒரேடியாக ஜாயின் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட் கிளஸ்டர் ஸ்டிச். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சை போட்டு இந்த கிளஸ்டர் ஸ்டிச்சை வந்து செக்யூர் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு கிளஸ்டர் ஸ்டிச்னால 5 லூப்பு தான் இருக்குது. இப்போது 2வது வாட்டி போடும் போது ஒரு செயினை போட்டு மறுபடியும் ஒரு வாட்டி சுற்றி செகண்ட் சிங்கிள் க்ரோஷேல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 2 லூப் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் 2வது வாட்டி சுற்றி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப். 3வது வாட்டி சுற்றி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப். 3 வாட்டி போட்டிருக்கோம். இப்போ 4வது வாட்டி சுற்றி இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப். 5வது முறை சுற்றி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப். இப்போ நம்ம 5 முறை லூப் ஃபார்ம் பண்ணி டபுள் க்ரோஷே மாதிரி போட்டிருக்கோம். இப்போ 6 லூப்ஸ் இருக்குது. இந்த 6 லூப்பை ஒரேடியாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளஸ்டர் ஸ்டிச்சை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச். இதுக்கப்புறம் கிளஸ்டர் ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு 6 லூப் தான் கிடைக்கும். முதல் முறை மட்டும் வந்து நம்மளுக்கு 5 லூப்பு கிடைச்சிருக்கும். அடுத்த ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ 3வது ஸ்டிச் சிங்கிள் க்ரோஷேல அதே மாதிரி 5 முறை நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம லூப் எடுக்கணும். கடைசியில் 6 லூப்ஸ் இருக்கும். அந்த 6 லூப்ஸை ஒரேடியாக ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கிளஸ்டர் ஸ்டிச்சை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அடுத்த
ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயினை போட்டு அடுத்த ஸ்டிச்சில் அதே மாதிரி கிளஸ்டர் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ நம்ம 8 சிங்கிள் க்ரோஷே மேலேயும் ஒரு கிளஸ்டர் ஸ்டிச்சாக போட்டு நம்ம முடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம கடைசியில் ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த மேலே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். நம்ம இந்த ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு இந்த யானை இழுத்து இந்த செயினை கீழே தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த கலர் யானை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நான் இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நம்ம இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த செயின் 1 ஸ்பேஸில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த க்ரீன் யானை வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம 3 செயின் போடலாம். இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம். இப்போ நம்ம அதே செயின் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். இங்கேருந்து கிளாசிக் கிரானி ஸ்கொயர் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு செயின் ஸ்பேஸையும் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்போ மொத்தமாக 3 டபுள் க்ரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு. இப்போ அடுத்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 3 டபுள் க்ரோஷேஸ் போடலாம். இது வந்து நம்மளுடைய கார்னர் ஸ்பேஸ், அதனால் இங்கே நம்ம 3 டபுள் க்ரோஷேஸ் செயின் 1 3 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த 3 டபுள் க்ரோஷேஸ்க்கு அப்புறம் ஒரு செயின். இப்போ மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே அதே ஸ்பேஸில் நம்ம போடலாம். இந்த கார்னர் ஸ்பேஸ்னால நம்ம இங்கே 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின் 3 டபுள் க்ரோஷேஸ் போடணும். பாருங்கள், இந்த கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி நம்ம போடுவோம். இப்போ நம்ம மிடில் ஸ்பேஸில் வந்து வெறும் 3 டபுள் க்ரோஷேஸ் போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு செயினை போட்டு அடுத்த வர ஸ்பேஸில் வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் போடலாம். மூணு டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் ஒரு செயினை போட்டு மறுபடியும் நம்ம கார்னர் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணலாம். ஒரு செயின். இப்போ மறுபடியும் இந்த நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷேஸ் செயின் 1 3 டபுள் க்ரோஷேஸ் அந்த ஒரே செயின் ஸ்பேஸில் போடலாம். கொஞ்சம் கார்னர் ஸ்பேஸை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிடில் ஸ்பேஸ் ஃபில் பண்ணலாம். செயின் 1 அடுத்த வர செயின் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷேஸ் போடலாம். இப்போ மறுபடியும் மூணாவது கார்னர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணலாம். ஒரு செயினை போட்டு அடுத்த செயின் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷேஸ் ஒரு செயின் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டு அந்த செயின் 1 ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷேஸ் போடலாம். இப்போது ஒரு செயின் கடைசி கார்னர் ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணும். இப்போது செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷேஸ் செயின் 1 3 டபுள் க்ரோஷேஸ் போடலாம். செயின் 1 ஸ்பேஸ்லேயும் முழுக்க நம்ம போட்டாச்சு. 4 கார்னர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. செயின் 1 போட்டு நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் மூணாவது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இந்த செயினை கீழே தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான்.
இந்த ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு நான் இந்த கலர் யானை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த செயின் 1 ஸ்பேஸில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த யானை வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மறுபடியும் 3 செயின்ஸ் போடலாம். இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் குரோஷிக்கு சமம். 3 செயினுக்கு அப்புறம் 2 டபுள் குரோஷேஸ் அதே செயின் ஸ்பேஸில் நம்ம போடலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி கிளாசிக் கிரானி ஸ்கொயருக்கு ஒரு ஸ்பேஸாக நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வருவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போது நம்மளுக்கு 3 டபுள் குரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு. அடுத்த செயின் ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயினை போட்டு அடுத்த செயின் ஸ்பேஸில் வந்து மறுபடியும் 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். இந்த முறை நம்மளுக்கு வந்து 2 மிடில் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2 மிடில் ஸ்பேஸில் 3 டபுள் குரோஷேஸ் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ நம்ம கார்னர் ஸ்பேஸில் வந்திருக்கோம். செயின் 1 போட்டு இந்த கார்னரில் இருக்க செயின் 1 ஸ்பேஸில் நம்ம 3 டபுள் குரோஷே, செயின் 1 3 டபுள் குரோஷேஸ் போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த கார்னரில் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த வர செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். 3 டபுள் குரோஷேக்கு அப்புறம் செயின் 1. இப்போ அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் மறுபடியும் 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். 3 டபுள் குரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ கார்னர் ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு செயின் 1 போட்டு இந்த கார்னரில் இருக்கிற இந்த செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் குரோஷேஸ், செயின் 1 3 டபுள் குரோஷேஸ் போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த ரவுண்ட் முழுக்க இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். கார்னர்ஸில் மட்டும் 3 டபுள் குரோஷே, செயின் 1 3 டபுள் குரோஷே போடுவோம். மிடில் ஸ்பேஸில் வந்து 3 டபுள் குரோஷேஸ் போடுவோம். ஒரு ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயினை போட்டு அடுத்த ஸ்பேஸ்க்கு போவோம். அதே மாதிரி நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க செயின் 3ல முதல் செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். செயின் 1 கொஞ்சம் நூலை விட்டு யானை கட் பண்ணி யானை இழுத்து இந்த செயினை கீழே தள்ளி விட்டுடுங்க. இப்போ நம்ம பின்னாடி தெரியுத இந்த யான்ஸ்லாம் வந்து குரோஷே நீடலால் ஸ்டிச் பண்ணிடலாம். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாகவே இந்த கிரானி ஸ்கொயர் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதோடு நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்கள் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா ஒரு ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமாகிட்டே வரும் மிடில் மட்டும். ஆனால் இந்த கார்னர் ஸ்பேஸ் எப்போவுமே வந்து 3 டபுள் குரோஷே, செயின் 1 3 டபுள் குரோஷேஸ் தான் நம்ம எப்போவுமே இந்த கார்னர்ஸில் மட்டும் போடுவோம். மிடில் வந்து 3 டபுள் குரோஷேஸ் மட்டும்தான் போடுவோம். ஒரு ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி 3 டபுள் குரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு மறுபடியும் 3 டபுள் குரோஷேஸ் அடுத்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போடுங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு எதுனா கிரானி ஸ்கொயர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இல்லை வேறு எதுனா டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.